அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யா சிறு வயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருந்தபோது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் தான் அண்ணாதுரை. இவருடைய மகள் தான் ரிதன்யா. இவருக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரான கிருஷ்ணனின் பேரனான கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் 11 திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின் அவினாசி பழங்கரையில் உள்ள மாமனார் வீட்டில் வசித்து வந்தனர். திருமணத்திற்கு 300 சவரன் நகை போட்டுள்ளனர். கூடுதலாக 200 சவரன் கேட்டு கணவர் மற்றும் அவரது வீட்டார் கொடுமைப்படுத்தியதால் மனமுடைந்த நிலையில் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். கணவன் கவின்குமார் தனக்கு தினமும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் செய்கிறார் என்று சொன்னால் அம்மா அப்பா கஷ்டப்படுவார்கள் என நினைத்து மனம் புழுங்கிய ரிதன்யா பெற்றோரிடம் கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு காரை எடுத்து கிளம்பியிருக்கிறார். தாளக்கரை பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட்ட பிறகு அவர் முண்டியம்பாளையம் பெருமாள் கோவிலுக்கு புறப்பட்டார். வழியில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, செட்டிப்புதூரில் ஒரு தோட்டத்தின் அருகே காரையும் நிறுத்தினார். கணவரான கவின்குமார் தனக்கு எந்த வகையெல்லாம் டார்ச்சர் செய்கிறார் என்பதை பற்றியும் மாமனார் மாமியார் எந்த வகையில் என்னை துன்புறுத்துகிறார் என்பதை பற்றியும் கதறி அழுதபடியே வாய்ஸ் மெசேஜை பதிவு செய்து தன்னுடைய அப்பாவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அதனை அனுப்பி வைக்கிறார். அந்த ஆடியோவில் போலீஸோ வேறு யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னால் நீங்கள் யாருக்காகவும் தலை குனிய வேண்டாம், இதை அவங்களுக்கு போட்டு காமிச்சிடுங்க, ஏன்னா அவங்க இதுதான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த தான் நினைப்பாங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னுடைய திருமண வாழ்க்கை தான் காரணம். உண்மையான காரணமே என் கணவனும் அவருடைய குடும்பமும் தான். என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் டார்ச்சரை அனுபவிச்சிட்டேன். மன ரீதியாக நான் ரொம்ப டார்ச்சரை அனுபவிச்சிட்டேன். எனக்கு இந்த லைஃபே வேண்டாம். அவங்க மாறவே மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் அவருடைய அப்பாவான ஈஸ்வரமூர்த்தியும் அம்மாவான சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கையே மோசமாக போயிருச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. காரில் உட்கார்ந்தபடியே தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை அப்படியே குடித்து விட்டார். தோட்டத்து வீட்டில் வசித்த ஒரு பெண் தான் நீண்ட நேரமாக கார் அங்கு நிற்பதை பார்த்து உள்ளே எட்டி பார்த்துள்ளார். வாயில் நுரை தள்ளிய நிலையில் ரிதன்யா கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அழைத்து வந்திருக்கிறார். ரிதன்யா இறந்து போனதை கிராமத்தினர் உறுதியும் செய்தனர். கடைசியாக அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதையும் பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோனும் செய்தனர். அப்பா அண்ணாதுரை, அம்மாவான ஜெயசுதா இருவருமே பதறி அடித்து கொண்டு அங்கு ஓடியும் வந்தனர். அண்ணாதுரை அதிர்ச்சியில் உறைந்தும் நின்றார். மகள் உடலை கட்டி பிடித்து அம்மாவான ஜெயசுதா கதறியும் அழுதார். அம்மா முத்தம் கொடுக்குறேம்மா, எழுந்துருடா என் தங்கம், என் சாமி என அம்மாவான ஜெயசுதா கதறி எழுதது அங்கிருந்தவர்களையே கண்கலங்க வைத்தது. ஐயோ என் சாமி, என் சாமி என அம்மா முத்தம் கொடுத்தா, எந்திரி, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என அவரது தாயும் கதறினார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸில் உடலை ஏற்றிய போதே என் பிள்ளைக்கு மூச்சு இருக்குது என தாயான ஜெயசுதா அலறியதும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கை வைத்து பார்த்தபோது உயிர் இல்லை. என் மகள் உயிரோடு வந்துவிட மாட்டாளா என்ற ஏக்கத்தில் அப்படி கூறியிருக்கிறார். ஆனால் திருப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதுமே அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ரிதன்யா ஏற்கனவே இறந்துவிட்டதையும் மீண்டும் உறுதி செய்தனர். தற்கொலைக்கு தூண்டியதாக கணவரான கவின்குமார், மாமனாரான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டார். சித்ராதேவி உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். அதன் பிறகு ரிதன்யாவின் தந்தை கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். கவின்குமாரும் ஈஸ்வரமூர்த்தியும் முதலில் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை நீதிமன்றம் முதலில் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகு கைதான சித்ராதேவியும் தனக்கு ஜாமீன் வேண்டும் என நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். ஆனால் ரிதன்யாவின் குடும்பத்தாரோ ஆட்சேபனை மனு தாக்கல் செய்ததால் நீதிமன்றம் மாமியாரான சித்ராதேவிக்கும் ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவித்து அவருடைய மனுவையும் தள்ளுபடி செய்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இந்த விசாரணை தற்போது தொய்வாக போவதாகவும் வேறு ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் ரிதன்யாவின் தந்தை ஐஜியை பார்த்து ஒரு புகார் ஒன்றையும் கொடுத்து வந்தார். மேலும் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்திருந்தார். அல்லது இதற்காகவே தனியாக ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் இந்த வழக்கு விரைவாக செல்லும் எனவும் அவர் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த விவகாரம் தொடர்பாக சீமானும் கொந்தளித்து பேசியிருந்தார். அதாவது காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி மரியாதை செலுத்திய சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது அவர் எனக்கு எதிராக மாத சங்கங்கள் மண்டியிட்டு மனு கொடுத்து முறையிடும் போராடும் வாழ வேண்டிய ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் மாத சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எல்லாம் எங்கே போய் படுத்து உள்ளீர்கள்? கோக்கைன், கஞ்சா அல்லது டாஸ்மார்க்கில் மது வாங்கி குடித்துவிட்டு படுத்து விட்டீர்களா? தேவையென்றால் வாய் திறப்பீர்கள், தேவையில்லை என்றால் வாய் திறக்க மாட்டீர்களா எனவும் அவர் பேசியிருக்கிறார். பெண்ணுக்கு ஆதரவாக ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று பெண்ணிய அமைப்புகளை சீண்டும் வகையிலும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையிலும் சீமான் பேசியிருக்கிறார். தற்போது இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சீமான் சொன்னதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.